ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தற்போது 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். அதோடு நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை பணம். அந்த பண பிரச்சனை சரி செய்ய இந்த பிப்ரவரியில் ஒரு சிறப்பு பரிகாரமும் செய்யணும். அதெல்லாம் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எந்த ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரிஷப ராசிக்கு. ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கான பலன்களும் செய்ய வேண்டிய விஷயங்களும் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பலன் பெற முடியும். முதல்ல உங்கள் ராசிக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகநிலை முதல்ல எப்படி அமையுங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசியில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு. தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரத்தோடு இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கிரகநிலைகள் அமைந்திருக்குல்ல, இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசினருக்கு இந்த மாதம் திடீர் டென்ஷன் உண்டாகும். அதுவும் நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருட்களை இப்போ வாங்க முடியும். எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. அவசரம் இல்லாமல் பொறுமையாக எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் அவசரம் இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய இடமாற்ற பதவி உயர்வு இப்போ தானாக தேடி வரும். இதனால் மேன்மைகளை அடையிறது உங்களுக்கு உறுதி. புதிய பணியில் சேர்ந்தவர்களுக்கு அமைதியான முறையில் மன சஞ்சலங்கள் விலகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வேலை எதிர்பார்ப்புகளுக்கு அழைப்புகள் வந்து சேரும். அந்த மாதிரி அழைப்புகள் வரும்போது அந்த அழைப்புகளை ஏற்றுக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவுகளும் நேரிடும். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா நடந்தேறும். புதிய கடனுக்கான முயற்சிகளை முடித்து கொள்ளுவதில் நன்மை பயக்கும். அதனால் புதிய கடனுக்கான முயற்சிகளை முடித்து கொள்ளுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே முடியும். நண்பர்கள் உண்மையான நட்போடு உங்ககிட்ட பழகுவாங்க. அவர்களோடு சேர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுடைய மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய சந்தைகளை நாடி பொருட்களை விற்பனை செய்கிறது தாராளமாக பண்ணலாம். அரசு வழியில் சில நன்மைகள் உங்களுக்கு ஈஸியாக உண்டாகும். அதோடு அரசு வழியில் புது முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதன் மூலம் புகழும் நல்ல வருமானமும் பெறுவீங்க. துறையில் பிரபலமானவர்களை சந்திப்பீங்க. சமுதாய பணி செய்து உங்களுடைய பெயரை மேலும் உயர்த்தி கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கணவருடைய அன்பால் அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவீங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபதைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோர்ட் விஷயங்கள்லாம் சுமூகமான முடிவுகளை வந்து சேரும். சிலருக்கெல்லாம் வழக்கில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ நீங்கள் ஏதாவது அரசியலில் முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு இருக்குது. அப்புறம் மாணவிகள் வந்து கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் படிப்பில் மட்டுமே கவனமாக இருக்கணும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகள் செய்யுங்க.
அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது கிருத்திகையில் பிறந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் கிரகங்களால் புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சல் காரியங்களில் இழுபறி என்ற நிலையை காண்பீங்க. பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மை தரும். அதனால் அந்த மாதிரி செயல்படுங்க. அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் குடும்பத்தில் சுமூகமான நிலை கிரகங்களால் காணப்படும். ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலைகள், பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. ஸோ அனுசரித்து செல்லுங்க. அப்புறம் மிருகசீரிடத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். மிகவும் கவனமாக இருக்கிறது தேவை. தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குரு பார்வையால் தேவையான பணவரவு இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் மெயின் விஷயத்துக்கே வந்து வரப்போகிறோம். அதாவது பரிகாரம். ஸோ வராத கடன் வசூலாகுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும். சரி, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஒருவருக்கு கடனாகவோ அல்லது கைமாத்தாகவோ கொடுத்த பணம், இழந்த பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் பற்றிய தாந்திரிக மற்றும் ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து அறிந்து கொண்டு பயன்பெறுங்க. பணம் வாங்கியவர்கள் விட பணம் கொடுத்தவர்கள் தான் இன்று அதிகம் அல்லாட வேண்டியது இருக்குது. பணத்தையும் வாங்கி வைத்து கொண்டு நம்ம அலையவும் வைப்பவர்கள் இன்று பெருகி வராங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் தவறு தான். வாங்கிய கடனை கொடுக்காம ஏமாற்றுவதும் தவறு தான். ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் என்பது வீண் போவாது. நீங்கள் இழந்த பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், செல்வங்கள், சொத்துக்கள் போன்றவை திரும்ப கிடைப்பதற்கு வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்யணும். பொதுவாக வீட்டில் காமாட்சம்மன் விளக்க பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்கிறது நம்ம பார்ப்போம். குத்துவிளக்கையும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்தை நமக்கு அள்ளி வழங்கக்கூடியது. ஸோ குத்துவிளக்கு ஏற்றி வைப்பவங்க இல்லத்தில் ஒருபொழுது புலம்பல் சத்தம் கேட்காது. ஸோ குத்துவிளக்கு மகிழ்ச்சியும் பணவரவையும் கொடுக்கக்கூடியது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்றால், வீட்டில் நிம்மதி இல்லை என்றால், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் குத்துவிளக்கு ஏற்றி பாருங்கள். குத்துவிளக்கு ஏற்றுபவர்கள் நன்கு பெரிய விளக்காக ஏற்றுங்க. மகாலட்சுமியுடைய ஃபோட்டோக்கு இருபுறம் குத்துவிளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கெட்டும் என்பது ஐதீகம். வராத பண வரவும் கொடுத்த பணம் திரும்பவும் கிடைக்கவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் ஒரு வெள்ளை துணியில் பரிகார பொருட்களை போட்டு அதை கன்னி மூலையில் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான 3 பொருட்கள் உண்டு. முதல்ல கருப்பையில் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பையில் சனி பகவானுக்கு உகந்தது, கடன்களை தீர்க்கக்கூடியது, பிறவி கருமாக்களை அழிக்க வல்ல சக்தி கொண்டது. இந்த கருப்பு எள்ளோடு சம அளவிற்கு வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தயம் பணவரவை ஈர்க்கக்கூடியது. நமக்கு சேர வேண்டிய பணத்தை நம்மிடமே கொண்டு சேர்க்கக்கூடியது. இப்போ இந்த 2 பொருளோடு கொஞ்சம் கல்லுப்பை சேர்க்க வேண்டும். கல்லுப்பு பணத்தை தக்க வைத்து கொள்ள உதவும். மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது கல்லுப்பு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்து கொள்ளுங்க. இடித்த இந்த பவுடரை எடுத்து வைத்துள்ள வெள்ளை துணியில் போட்டு ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைங்க. குத்துவிளக்கேற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பின்பு வீட்டில் கன்னி மூலையில் இதை வைக்க வேண்டும். அதாவது தென்மேற்கில் வைக்க வேண்டும். யாருடைய கைகளுக்கு எட்டாதவாறு வைத்து விடணும். 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை வேறு துணியில் தயார் செய்து மாற்றி வைக்க வேண்டும். பழைய பொருட்களை மரத்தடியில் போட்டு விடுங்க. இப்படி செய்து வந்தால் வராத பணம், வந்து சேர வேண்டிய பணம், மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், இழந்த செல்வங்கள், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை அதுவே தேடி வந்துவிடும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய சிறப்பு. இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்து மாறும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகாரங்களும் பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.